Good evening, everyone. Welcome to this Embedded System Design Masterclass series. I warmly welcome to the session. First, வந்து நான் ஏர்லி கமர்ஸ் எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ண விரும்புகிறேன். யுவனேஷ் வெல்கம், மோகன் பிரசாத் வெல்கம், ஆண்டோ வெல்கம், தேவிஸ்ரீ வெல்கம், ரூபா வெல்கம், அண்ட் கார்த்திக் விக்னேஷ் வெல்கம், அண்ட் பிரதீப் வெல்கம், அண்ட் ஸ்வாதிகா வெல்கம், சுஜின் வெல்கம், ரியாஸ்ரீ வெல்கம், Deepika Dev welcome, Giridharan welcome, and Anirudh welcome, Hari welcome, Manikandan welcome, Manoj welcome, Zamir welcome, Kubaranand welcome, and Swatika welcome, and okay. So thank you so much. Thank you so much for your time. Raj Kumar welcome, Satish Kumar welcome, Yuvashri welcome, and Uma welcome. Okay. So நான் ஆடிபிளாக நான் பேசுகிறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் பேசுகிறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஆடிபிளாக இல்லைன்னா நோன் டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து லைக் நெக்ஸ்ட் 10 daysக்கு வந்து நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரிஸ் வந்து லைக் 30 days சீரிஸ், எம்பெடட் சிஸ்டம் டிசைனோட 30 days சீரிஸ். அதில் ஏற்கனவே 20 days நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 10 days வந்து ஐஓடி. ஓகே, நான் உங்கள் சேட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்கள். ஓகே, கார்த்திக் வெல்கம், ஆகாஷ் வெல்கம், கிருஷ்ணமூர்த்தி வெல்கம், Saravanan welcome, Guru Prakash welcome, Anirudh welcome, Karthik welcome, Surya welcome, Saravanan, Jerry Joseph welcome, and Jack welcome. Okay. So thank you so much. Okay, so நம்ம இன்னைக்கு லைக் நம்ம இந்த நெக்ஸ்ட் 10 days நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ டே 1 வந்து நமக்கு இன்னைக்கு செஷன் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஐஓடி. ஓகே, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் என்ன, லைக் அதோட சேலஞ்சஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எதுக்காக நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போகிறோம், ஸோ அதெல்லாமே நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். என்னென்ன க்ளவுட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது, ஐஓடிக்கு என்ன டைப் ஆஃப் ஹார்டாஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக ஐஓடிக்குள்ளே என்னென்ன இருக்கும், ஐஓடி ஆர்கிடெக்சர்னால் என்ன, ஸோ அதெல்லாமே நம்ம இன்றைக்கி கவர் பண்ணுவோம் டே 1ல். ஓகே, டே 2ல் வந்து ஐஓடி ப்ரோட்டோகால்ஸ், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ MQTT ப்ரோட்டோகால், லைக் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ், லைட் வெயிட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு கவர் பண்ணுவோம். ப்ளஸ் வேரியஸ் க்ளவுட்ஸ், என்னென்ன க்ளவுட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, லைக் அமேசான் வெப் சர்வீஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஐஓடி இருக்குது, ஐஓடி அஸ்யூர் பிளாட்ஃபார்ம் இருக்குது, திங்க்ஸ்பீக் இருக்குது, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் க்ளவுட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, அனாலிட்டிக்ஸ்னால் என்ன, டேட்டா சயின்ஸோட ரோல் என்ன இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில், ஸோ அதெல்லாமே நம்ம நாளைக்கு கவர் பண்ணுவோம். ஸோ டே 1 டே 2 வந்து டே 3 வரைக்குமே தியரி பாட்டு தான். ஓகே, டே 3 வந்து ESP32 பற்றி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ESP32 NodeMCU பற்றி டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். ESP32 ஆர்கிடெக்சர், ஓகே, எப்படி கோட் எழுதுறது அப்படின்றது தான். டே 4 வந்து ESP32 ஒரு டெம்பரேச்சர் சென்சர் இன்டர்ஃபேஸ் பண்ணி எப்படி வந்து திங்ஸ்பீக் க்ளவுடுக்கு வந்து டேட்டா அனுப்புறது அப்படின்றத நம்ம டே 4ல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, DHT11 சென்சர்ஸ் யூஸ் பண்ணி டே 4ல். டே 5ல் வந்து ஸ்மார்ட் ஹியூமிடிட்டி சென்சர்ஸ். ஓகே, ஹியூமிடிட்டி சென்சரே இல்லாமல் வெறும் ஏபிஐ யூஸ் பண்ணி, ஓப்பன் மெதர் மேப் அப்படின்னு ஒரு ஏபிஐ இருக்குது, அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி திங்ஸ் ஸ்பீக்கில் எப்படி பண்ணி ஒரு ட்ரிகர், ஒரு மெசேஜ் எப்படி ட்ரிகர் பண்ணுறது, ஒரு மெயில் ட்ரிகர் பண்ணுறது எப்படி, ஒரு SMS ட்ரிகர் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் டே 5ல். ஓகே, ஸ்மார்ட் ஹியூமிடிட்டி சென்சர், ஓப்பன் வெதர் மேப் யூஸ் பண்ணி, அதாவது ஏபிஐ யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், ஏபிஐன்றது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ டே 1லேருந்து டே 5 வரைக்கும். டே 6ல் வந்து மெஷின் லேர்னிங் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது திங்ஸ்பீக் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, டே 6 வந்து திங்ஸ்பீக்கு. டே 7 வந்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்மில் எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் விஷன் ஏபிஐ, சும்மா ஒரு ரெகக்னேஷன் லைக் பேர்ட் ரெகக்னேஷன், அந்த மாதிரி ஒரு சின்ன அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, டே 7 அன்றைக்கி டே 7. ஸோ டே 6 வந்து திங்ஸ்பீக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். திங்ஸ்பீக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி லைக் மேட்லாப், அது வந்து திங்ஸ்பீக் வந்து மேட்லாபோட பிளாட்ஃபார்ம். மேட்லாப் வந்து ஆக்சுவலாக மேத்ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனியோட டூல் அது. ஸோ மேட்லாப் நம்ம கோட் எழுதி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் டே 6. டே 7 வந்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்ம். ஓகே, அஸ்யூர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். டே 8 வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் வந்து எப்படி சென்சர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி IFTTT யூஸ் பண்ணி எப்படி SMS அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் டே 8ல். ஓகே, டே 9ல் வந்து ஒரு வீடியோ கேமரா சர்விலன்ஸ் அப்ளிகேஷன், ESP32 கேம் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ ESP32 கேம் யூஸ் பண்ணி பிளிங்க்அப் யூஸ் பண்ணி ஒரு சர்விலன்ஸ் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் டே 9ல். ஏன்னா ESP32 கேம் வந்து லோ காஸ்ட் கேமரா ஆக்சுவலாக. ஓகே, வித் மைக்ரோ கண்ட்ரோலர்.
ஸோ டே 10 வந்து கிராஜுவேஷன் டே. ஓகே, கிராஜுவேஷன் டே வந்து லைக் இந்த EST டிசைனுக்கு லைக் எம்பெடட் சிஸ்டம் டிசைனுக்கு 30 டேஸ்க்கும் ஐஓடி மட்டும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு 10 டேஸ் ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஐஓடி ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த 30 டேஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து 30 டேஸ் சர்டிஃபிகேட் மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, ஸோ எம்பெடட் சிஸ்டம் டிசைன், PCB டிசைன், ஐஓடி மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் அது கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, என்னோட நேம் வந்து ஜீவராஜன். ஆக்சுவலாக நீங்கள் என்னை கூப்பிட்றது வந்து ஜீவன் கூப்பிடலாம், அப்படி இல்லைனா எம்கேன்னு கூப்பிடலாம். ஓகே, ஸோ என்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு நான் திருப்பி காப்பி பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லிங்க்குக்கு வந்து கனெக்ஷன் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி ஆக்டிவாக இருப்பேன். லைக் மேக்ஸிமம் வந்து 8 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். ஓகே, உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை கொஸ்டின்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க்டின்ல என்ன கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லைக் நான் வந்து லைக் எனக்கு வந்து 18+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லைக் நான் வந்து 2004 லைக் ஐ வாஸ் அசோசியேட்டட் வித் பேன்டெக் இன் பில்டிங் பேன்டெக். லைக் என்னோட ரோல் வந்து ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமை ஹெட் பண்ணுறது. ஓகே, 2004 ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமை ஹெட் பண்ணுறது தான் என்னோட ரோல் ஆக்சுவலாக. ஸோ மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு டிசைன் பண்ணுறது, DSP போர்டு டிசைன் பண்ணுறது, FPGA போர்டு டிசைன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். நியர்லி அரௌண்ட் லைக் ஒரு 300+ ப்ராடக்ட்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் இந்த 18 இயர்ஸில் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட் வந்து நீங்கள் PantechSolutions.net சைட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து எங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட்லி வந்து லைக் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஆக்சுவலாக காலேஜஸ் வந்து அவங்க கிட்டு வாங்குவாங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ். அது போக ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டிசைன் பண்ணியிருக்கோம், ஓனாக டிசைன் பண்ணியிருக்கோம். லைக் இதெல்லாம் TI போர்ட்ஸ் ஆக்சுவலாக, Texas Instruments DSP போர்டு, அப்புறம் FPGA போர்ட்ஸ் லைக் CPLN FPGA போர்ட்ஸு. ஸோ நம்ம வந்து லைக் DSP போர்டு நம்ம ஈவெண்ட்லேயே நம்மளோட ஹப்லேயும் வந்து நம்ம போன இது வந்து IoT போர்டு டிசைன் பண்ணோம். அதே மாதிரி 8050 மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். லைக் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம FPGA போர்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத ஈவெண்ட்டையும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிசைன் அண்ட் FPGA போர்டு, ஹவு டு டிசைன் அண்ட் FPGA போர்டு. ஓகே, ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் என்னோட லிங்க்கில் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேள்வி நீங்கள் கேளுங்க. ஆக்சுவலாக நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம், ஜீவா சார்னு கூப்பிட வேணாம், ஜீவான் பேர் சொல்லியே கூப்பிடலாம், அப்படின்னா MKன்னு கூப்பிடுங்க. ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கூப்பிடுங்க. ஓகே, ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 25 டேஸ் ஆக்சுவலாக. மினிமம் அட்டெண்டன்ஸ் வந்து 25 டேஸ். ஓகே, ஃபார் 30 டேஸ் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து மினிமம் அட்டெண்டன்ஸ் 25 டேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த 10 டேஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 9 டேஸ் ஆக்சுவலாக 1 டே வைவ் ஆஃப் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ 9 டேஸ் மினிமம் அட்டெண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு IoT ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். சர்டிஃபிகேட் வந்து லைக் எப்பயுமே நீங்கள் வந்து அந்த அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப சேம் இமெயில் ஐடியிலேருந்து ஃபில் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் இமெயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை 2 பேரை கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ நீங்கள் லிங்க் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே PantechSolutions சைட்லேயே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, PantechSolutions.netல போய்ட்டு லைக் நீங்கள் வெரிஃபை சர்டிஃபிகேட்னு கீழே ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லைக் PCB டிசைன் நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெரிஃபை சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெரிஃபை சர்டிஃபிகேட்டில் நீங்கள் உங்கள் இமெயிலை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் சர்டிஃபிகேட் இருக்கும் ஆக்சுவலாக. இன்கேஸ் அந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஆக்சுவலாக இருந்திருக்காது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம 9 டேஸ் நம்ம அட்டெண்டன்ஸ் சொல்லியிருந்தோம், பட் 8 டேஸ் இருந்தாலே நம்ம பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. போன தடவை அட்டெண்டன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக. 8 டேஸ் 7க்கு மேலே இருந்தாலே அட்டெண்டன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 7 இருந்தாலே கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அது அட்டெண்டன்ஸ் இருந்திருக்காது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது சேம் இமெயில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சில கிளாஸஸ் வந்து இன்கேஸ் என்னால் நான் லைவ் கொடுக்க முடியல அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இந்த 20 டேஸும் நம்ம வந்து லைவ் தான் போயிருக்கோம். இன்கேஸ் ஏன்னா இந்த செஷன் நெக்ஸ்ட் 10 டேஸ் வந்து நம்ம பிரேக் ஆகாமல் போவோம் ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்லி பிரேக் இருக்காது. ஸோ இன்கேஸ் அப்படி என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும்னா நான் ஒரு ரெக்கார்டட் செஷன்ஸ் நான் வந்து லைவ் பண்ணிடுறேன், ஸ்ட்ரீம் பண்ணி லைவ் பண்ணிடுறேன். மார்னிங் ரெக்கார்ட் பண்ணி நான் ஈவினிங் லைவ் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இந்த நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து கொஞ்சம் தியரி பார்ட்டாக இருக்கும். பட் அதுக்கு அடுத்து வர செஷன்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் பார்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் அதை கோத்ரூ பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா RTL டைப் பண்ணுங்கள், ரெடி டு லேர்ன்.
RTL அப்படின்னு டைப் பண்ணுங்கள், ரெடி டு லேர்ன். ஓகே, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா RTL டைப் பண்ணுங்கள். ஸோ அட்டண்டன்ஸ் வந்து லைக் எண்ட் ஆஃப் த செஷனில் தான் இருக்கும். கிரிதரன் லைக் அட்டண்டன்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் செஷன் முடிகிறப்போ உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஃபார்ம் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்கள் சேட்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டிக்கல் டிம்பிள்ஸ் இது வந்து லைக் பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகாது ஆக்சுவலாக. மேபி அனாலிட்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல, பட் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். மோஸ்ட்லி ஃபார் எலக்ட்ரானிக்ஸ், ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சரவணன், தேங்க்யூ அனிருத், தேங்க்யூ மணிகண்டன் சிவம், தேங்க்யூ சுஜின், தேங்க்யூ ஸ்வாதிகா, தேங்க்யூ கோபி, தேங்க்யூ அண்ட் காயத்ரி, தேங்க்யூ குரு பிரகாஷ், தேங்க்யூ ஆண்டோ, தேங்க்யூ அண்ட் ஜெரி ஜோசப், தேங்க்யூ அட் கதிரவன், தேங்க்யூ நரேன், தேங்க்யூ முரளி, தேங்க்யூ ரியாஸ்ரீ, தேங்க்யூ திலீப், ஓகே, கவியரசன், தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் முரளி, தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ஆக்சுவலாக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து லைக் மிஸ்டிக்கல் டிம்பிள்ஸ் லைக் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல எனக்கு. மேபி ஃபினான்ஸில் அனாலிட்டிக்ஸ் ஐஓடி ப்ளே பண்ணுற ரோல் ப்ளே பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் இருக்குமான்னு தெரியல. நான் மேபி நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். ஓகே, கவனிங்க. ஓகே, ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா லைக் ஆக்சுவலாக இதோட எதுக்காக நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போகிறோம் அப்படின்னா, அதாவது ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம கிடைக்கிற டேட்டாவை வந்து நம்ம இன்டர்நெட் மூலமாக நம்ம லைக் ஒரு க்ளவுடில் இருக்க ஒரு சர்வருக்கு நம்ம அனுப்பி அதை லேட்டராக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், லைக் அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஸோ எனி திங் விச் இஸ் கனெக்டட் டு த இன்டர்நெட் இட்ஸ் கால்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா இன்றைக்கி ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய டிவைசஸ் நம்ம ஆக்சுவலாக வந்து லைக் ஒரு வீட்டில் வந்து ஒரு 4 ஃபோன் இல்லைனா ஒரு 5 ஃபோன் இருக்க எல்லாருமே அவங்களோட ஃபோன் எல்லாருமே ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம டெய்லி நம்ம டேட்டா ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் நடக்கிறதே ஒரு டேட்டா தான். நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னாலே உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ஒரு டேட்டா, உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற லைக் ஜைரோஸ்கோப்னால ஆக்சிலரோமீட்டர்னால ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகுது ஆக்சுவலாக. நீங்கள் நடக்கிறீங்களா இல்லை வாக் பண்ணுறீங்களா, எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, அதனால் எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் ஆகுது. ஓகே, ஸோ டேட்டா வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் ஜென்ரேட் ஆகுது. அந்த டேட்டாவை வந்து நீங்கள் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் மாற்றலாம். ஓகே, மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸாக நீங்கள் மாற்றி அதை வந்து நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட மெயின் அப்ளிகேஷன். அதாவது டேட்டாவை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம நிறைய டேட்டா ஜென்ரேட் பண்ணுறோம். வீட்டில் நம்ம நிறைய டேட்டா ஜென்ரேட் பண்ணுறோம். கம்பெனிஸ்லையும் இண்டஸ்ட்ரீஸ்லையும் நிறைய டேட்டா ஜென்ரேட் ஆகுது. அந்த டேட்டாவை நம்ம ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து ஒரு சர்வருக்கு நம்ம அனுப்பி அங்கே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து லைக் உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மொபைல் ஃபோன் வந்து டேட்டா ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ ஜென்ரேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுது. இப்போ நீங்கள் ஐஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் நீங்கள் பர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களே லைக் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோமா, 5,000 ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோமா அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ ஜைரோஸ்கோப் மொபைலில் இருக்க இப்போ ஹியூமன் ஃபால் டிடெக்ஷன், இப்போ மொபைல் ஃபோன்லேயே வந்து ஹியூமன் ஃபால் டிடெக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. எல்டர் பீப்புளுக்கு ஆக்சுவலாக திடீர்னு அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் இருக்க சென்சர்ஸை வச்சு அவங்களோட ஃபாலை வந்து டிடெக்ட் பண்ணலாம். டிடெக்ட் பண்ணிட்டு கேர்டேக்கருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். ஓகே, ஸோ அவங்க லொக்கேஷன்ஸ் ஜிபிஎஸ்லேருந்து அவங்க லொக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த லொக்கேஷன்ஸை வந்து ஒரு கேர்டேக்கருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். ஸோ இதெல்லாமே அப்ளிகேஷன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுற டேட்டாவை வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக நம்ம மாற்றி நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனிதிங், ஸோ அந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுற டிவைசஸ் வந்து மேபி அது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஓகே, இல்லை மைக்ரோ கண்ட்ரோலர் எல்லாமே கூட நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் டேட்டா க்ளவுடுக்கு அனுப்புறதுனால அனுப்பலாம். ஓகே, கண்ட்ரோலர்ஸ் இல்லாமல் ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றது எனிதிங் விச் இஸ் கனெக்டட் டு த இன்டர்நெட். ஓகே, வேர் த டேட்டா கேன் பி ஸ்டோர்ட் அண்ட் அனலைஸ் அண்ட் யூ கேன் அதை வந்து நீங்கள் ஃபர்தர் டெசிஷன் எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்கார், வீட்டில் வந்து ஒரு பேஷண்ட் இருக்கார். பேஷண்ட்டில் வந்து லைக் வந்து இப்போ நிறைய நீங்கள் வந்து இசிஜி சென்சர்ஸ், ஒரு பேஷண்ட் மானிட்டரிங் டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே,
அந்த பேஷண்ட்டில் வந்து லைக் இசிஜி சென்சர், பிளட் ப்ரெஷர் சென்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ அந்த பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் வந்து அதை வந்து பேஷண்ட் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஹியூமன் தேவையில்லை ஆக்சுவலாக. அது கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னா, அந்த டிவைஸே வந்து லைக் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏற்கனவே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிடும். ஓகே, மெசேஜ் அனுப்பிடும். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்துடும். ப்ளஸ் கேர்டேக்கருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிடும். ஸோ இந்த பேஷண்ட் வந்து திருப்பி அவங்க இதுக்கு போகிறப்ப லைக் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த பேஷண்ட்டை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து இம்மீடியட்டாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, லைக் பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி லைக் அக்ரிகல்ச்சரில் வந்து நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரீட்டைல் ஸ்டோர்ஸில் வந்து சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டாக்கோட ஸ்டேட்டஸை மெஷர் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி க்ளவுடுக்கு சென்ட் பண்ணி எங்கெல்லாம் ஸ்டாக் இல்லையோ அங்கெல்லாம் இமீடியட்டாக சப்ளை பண்ணுற மாதிரி, ஸ்டாக்ஸை சப்ளை பண்ணுற மாதிரி, ஸோ தட் உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்டாவை நீங்கள் கலெக்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தேவைப்படும். லைக் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸோ இல்லை வந்து டிஎஸ்பி ப்ராசஸரோ, அது வந்து அப்ளிகேஷன்ஸை பொறுத்து, நீங்கள் என்ன டைப் ஆஃப் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறீங்கிறது அப்ளிகேஷன்ஸை பொறுத்து. ஓகே, ஸோ சென்சர்ஸும் உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் சென்சர்ஸ் இருக்கும். 1000 நீங்கள் சென்சர்ஸ்னு எடுத்தீங்கன்னா லைக் நியர்லி 500 to 1000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சர்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு வெரைட்டி 30 வெரைட்டி 40 வெரைட்டி இருக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷனை போய் நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணுன்றதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி அந்த டேட்டா வந்து நீங்கள் க்ளவுடுக்கு அனுப்பி க்ளவுடில் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். க்ளவுடுனா என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, க்ளவுடில் வச்சு ப்ராசஸ் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். லைக் எஸ்எம்எஸ் அனுப்புறது, இமெயில் பண்ணுறது எல்லாமே. ஓகே, ஸோ ஐஓடினால் லைக் ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றலாம். ஓகே, எஃபெக்டிவாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அக்ரிகல்ச்சரில் வந்து லைக் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் ரீட்டைல் ஷாப்ஸில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸில் மெஷின்ஸை மானிட்டர் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி லைக் எங்கேயும் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டவர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ், இப்போ டவர்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஏர்டெல் டவர்ஸ்லாம் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக ஒரு 10,000 டவர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 10,000 டவர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீசல் ஜென்ரேட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டீசல் வந்து அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, கரெக்டாக அவங்க வந்து எல்லா இடத்துலையும் டீசல் கரெக்டாக இருக்க லெவல்ஸ் இருக்கா அப்படின்றத மானிட்டர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஐஓடினால பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ ஐஓடி பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த 2 ஸ்லைடு உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்பீட் இன்னும் ஐஓடினா என்ன அப்படின்றது கிளியராக இல்லை அப்படின்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் சேட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எதுக்காக நம்ம ஐஓடி போகிறோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் என்ன. ஓகே, ஸோ டீட்டெயில் நம்ம ஆர்கிடெக்சர் எல்லாமே நம்ம டீட்டெயில் நெக்ஸ்ட் ஸ்லைடில் கவர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஜெரி ஜோசப் தேங்க்யூ. ஸ்டன்னர் சாமஸ் ரிப்பீட் கேட்குறாரு. ஓகே, 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 கோகுல் தேங்க்யூ. மணிரன் சிவம் தேங்க்யூ. ஸ்வாதிகா தேங்க்யூ. ஓகே, தீபிகா தேங்க்யூ. கௌதம். ஓகே, ஸோ நான் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றது நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேட்டா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய டேட்டா ஜென்ரேட் ஆகும். ஆக்சுவலாக அந்த டேட்டாவை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன்லேயே நான் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் டேட்டா நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஓகே, லைக் நான் 1 செகண்ட் இருக்கேன். நான் ரியல் டைம் டேட்டா காமிக்கிறேன். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நான் ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து லைக் பேண்டக்கோட வெப்சைட்டோட ட்ராக்கிங் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பேண்டெக் வெப்சைட்ஸை வந்து இப்போ ஒரு ட்ராக்கிங் கோடு ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த ட்ராக்கிங் கோடு வந்து பேண்டெக் சைட் வந்து யாரெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணும். அவங்க என்ன டைப் ஆஃப் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் கான்டென்ட் கோத்ரூ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட் இப்போ ரியல் டைமாக பார்த்தீங்கன்னா லைக் 45 பீப்புள்ஸ் வந்து பேண்டெக் சொல்யூஷன் சைட்டில் இருக்காங்க. லைக்
இந்தந்த பேஜ் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க. லைக் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2 பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து லைக் அவங்க கரண்ட்லி வியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்தியாவிலேருந்து 34 பேர், ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து 3 பேர், வியட்நாம்லேருந்து 2 பேர், பங்களாதேஷ்லேருந்து ஒரு ஆள். ஸோ இந்தியா நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியாவில் வந்து சென்னையிலேருந்து லைக் 5, பெங்களூர் லைக் 4, ஹைதராபாத் 4, ஓகே, மதுரை 2, நாக்பூர், விஜயவாடா, ஜெய்ப்பூர், நெல்லூர். ஓகே. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இதை வச்சு டெசிஷன் எடுக்கலாம். ஆக்சுவலாக என்னென்ன கண்ட்ரி, என்னென்ன ஸ்டேட்ஸில் பேண்டக் ரீச் ஆகிருக்கு, என்ன கான்டென்ட் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் மொபைல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் இப்போ ஆடியன்ஸில் போய்ட்டு நான் மொபைல் வச்சு கிளிக் பண்ணுறேன். மொபைலில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா லைக் ஸோ இது மொபைல், இது டெஸ்க்டாப்பு, இது டேப்லெட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ டிவைசஸ் நான் கிளிக் பண்ணுறேன். டிவைசஸில் மெஜாரிட்டி வந்து ஐஃபோன் ஆக்சுவலாக. ஓகே. பட் மற்ற மொபைல்ஸில் நீங்கள் மற்ற எல்லாமே வேறு மொபைல் ஃபோன். அதுக்கு அடுத்து இருக்கிறது ரெட்மி நோட் ஆக்சுவலாக, சாம்சங்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மொபைல்லேருந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதில் வந்து லைக் இதில் என்ன மெஷர் பண்ணுவோம், என்ன டைப் ஆஃப் டேட்டா நாங்கள் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இதுலேருந்து சேல்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. லைக் என்ன டைப் ஆஃப் ஆப்பிள் ஐஃபோனில் வந்து சைட் ஒழுங்காக தெரியுதா, ரெட்மி நோட்டில் சைட் ஒழுங்காக தெரியுதா, ஆக்சுவலாக என்ன கான்டென்ட் பண்ணுறாங்க, என்ன கான்டென்ட் கோத்ரூ பண்ணுறாங்க, அந்த கான்டென்ட்டை கோத்ரூ பண்ணிட்டு ஏன் அவங்க பர்ச்சேஸ் பண்ணால் என்ன பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லைக் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து லைக் மாடிஃபை பண்ணுவோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது வந்து அனலிட்டிக்ஸ் ஆக்சுவலாக, கூகுள் அனலிட்டிக்ஸு. ஐஓடி இதில் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. இந்த டேட்டாவுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து டெம்பரேச்சர் டேட்டா எடுக்கலாம், லைக் வேறு டேட்டா எடுக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து லைக் வந்து வெப்சைட், இந்த பேண்டக் சொல்யூஷன்ஸ் வெப்சைட்டை யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து லைக் நாங்கள் ட்ராக் பண்ணுறோம். ஓகே. நாங்கள் ட்ராக் பண்ணுறோம் அது என்னென்ன டிவைசஸ்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னென்ன கான்டென்ட் கோத்ரூ பண்ணுறாங்க, என்னென்ன கண்ட்ரிலேருந்து வராங்க, என்னென்ன சிட்டிலேருந்து வராங்க, எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. இது ஃப்ரீ தான் ஆக்சுவலாக. இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து ஃப்ரீ, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, அந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி நீங்கள் சைட்டில் போடணும். சைட்டில் போட்டிங்கனாலே ஒர்க் ஆகும். இது வந்து லைக் கூகுளோட டூலு. இதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் ஓனாக வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. இது லைக் கஸ்டமைஸாக வச்சுக்கணும். லைக் அமேசான் வெப் சர்வீஸில், அமேசான் க்ளவுடில் நீங்கள் வச்சுக்கலாம். கூகுள் தனியாக க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தராங்க, மைக்ரோசாஃப்ட் தனியாக அசூர் பிளாட்ஃபார்ம் தராங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் டெவலப் பண்ணி அதை நீங்கள் இதை வந்து நான் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த டேட்டா வந்து நான் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. என்னோட ஜிமெயில் போட்டு நான் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூசர் ஆக்சஸ் கொடுத்து ஆக்சஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து இன்னொரு சர்வீஸ் ப்ரொவைடரோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே பண்ணுறதா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதாவது எனி திங்ஸ் விச் சென்ஸ் டேட்டா டு த இன்டர்நெட், அனலைஸ் த டேட்டா, அப்புறம் பேஸ் ஆன் த டேட்டா யூ டேக் சம் டெசிஷன்ஸ். ஓகே. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ். ஓகே. ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜுன்றது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ வந்து பால், இப்போ மில்க் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க கேமரா மானிட்டர் பண்ணி அதுவே வந்து லைக் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே. கடைக்கு கனெக்ட் லைக் ஸ்விக்கிலேயோ இல்லை வந்து வேறு எதுலேயோ ஒரு பிக் பாஸ்கெட்லேயோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்போட கனெக்ட் பண்ணி அதுவே ஆர்டர் பண்ணிடணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன். ஓகே. ஸோ ஐஓடியோட சின்ன அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து சர்வரில் வச்சு நீங்கள் பண்ணலாம். க்ளவுடில் வச்சு நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லோக்கலாக வச்சும் எடுக்கலாம். நம்ம அப்கமிங் ஸ்லைடில் லோக்கல் வச்சு எடுக்கணும்னா, லோக்கலில் வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் என்ன, அதோட நேம் என்னென்னு பார்ப்போம். க்ளவுட்னா என்ன அப்படின்றத அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, லைக் இது வரைக்கும் கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்க்கு போகலாம். ஓகே. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஓடி பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஓடி, ரிசோர்ஸ் வந்து நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரூமில் இல்லை அப்படின்னா அந்த ரூமில் இருக்க லைட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணலாம். அந்த மாதிரி அது எவ்வளோ கன்சியூம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்தே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக ரிசோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே. அது வந்து ஒரு பெனிஃபிட், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட ஒரு பெனிஃபிட்டு. ஹியூமன் எஃபர்ட்டை கம்மி பண்ணலாம். இப்போ பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு நர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அவங்க வந்து லைக் போயிடலாம். இப்போ அவங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து மோட்டரை வந்து லைக் ஆன் பண்ணுறதுக்கு வந்து அந்த பம்புக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வாக் பண்ணி போவாங்க ஆக்சுவலாக, நடந்து போவாங்க. பட் இன்றைக்கி வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு நீங்கள் அந்த பம்ப் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம்.
க்ளவுடில் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் டேட்டா மொபைல்லே கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் இன்டர்நெட் ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா ஜிஎஸ்எம் நெட்ஒர்க்லேயே கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகணுன்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்க டிவைசஸை வந்து நீங்கள் வந்து ரிமோட்லேருந்தே கனெக்ட் பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹியூமன் எஃபர்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், டயத்தை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வீட்டில் இங்கேருந்து பேபி மானிட்டரிங் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. இங்கேருந்து லைக் ஆஃபீஸில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஸ்டில் வந்து நீங்கள் வந்து பேபி இதை வந்து லைக் கேம் வச்சு நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள், சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. அது போக இந்த இன்டர் ஆஃப் திங்ஸோட நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகே, கம்பைன் பண்ணி ஒரு ஹியூமன் டச் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்குது, அலெக்ஸா இருக்குது, லைக் சிரி இருக்குது. நீங்கள் பேசி நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் அமேசான் அலெக்ஸாவோட நீங்கள் பேசி நீங்கள் அந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இல்லை நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நீங்கள் பேசி நீங்கள் அந்த மாதிரி கான்வர்சேஷனல் ரோபாட்ஸு. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நீங்கள் ஐஓடியும் கம்பைன் பண்ணி ஒரு ஹியூமன் டச் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து லைக் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. ஸோ நிறைய கிரிப்டோகிராஃபிக் அல்கரிதம்ஸ் இருக்கிறதுனால லைக் ஹேக்கர்ஸும் லைக் ஹேக் பண்ணுறது வந்து லைக் அவ்வளோ சீக்கிரத்தில் ஹேக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட பெனிஃபிட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், அப்புறம் ஹியூமன் எஃபோர்ட், மினிமைசிங் தி ஹியூமன் எஃபோர்ட், அப்புறம் டயத்தை ரெடியூஸ் பண்ணலாம், டெவலப்மெண்ட் ஆஃப் ஏஐ த்ரூ ஐஓடி. ஓகே, ஸோ வெங்கடேஷ்குமார் அட்டன்ஸ் லிங்க் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஓடி உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஓகே, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஓடி நான் உங்கள் சேட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஓடி உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம், ட்ரெண்ட்ஸ் டிரைவிங் ஐஓடிக்கு போகலாம். ஓகே, தீனா தேங்க்யூ, அண்ட் திலீப் தேங்க்யூ, குரு பிரகாஷ் தேங்க்யூ, ஓகே, அலிம் யூனிவர்சிட்டி தேங்க்யூ. ஓகே, ஸோ ட்ரெண்ட்ஸ் டிரைவிங் ஐஓடி. ஸோ இப்போ ஓல்டன் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சார்லாம் 300 400 இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 40 rupeesக்கு கிடைக்குது, 60 rupeesக்கு கிடைக்குது. ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரே 40 rupeesக்கு கிடைக்குது. ஓகே, எல்லாமே சீப் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. லைக் ESP32 எடுத்துக்கோங்க. லைக் ESP32 வந்து ஒரு 32 பிட் ஆக்சுவலாக, 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர், டூயல் கோர் மைக்ரோ கண்ட்ரோலர். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லைக் 300 400 கிடைக்குது ஆக்சுவலாக, ஒய்ஃபை மாடியூல் எல்லாமே சேர்த்து. ஓகே, ஸோ சீப் கம்ப்யூட்டிங் பவர் வந்து லைக் ஒய்ட்லி அவைலபிளாக இருக்குது. இன்னொன்று சீப் சென்சர்ஸ் வந்து மார்க்கெட்டில் நல்லா ஒய்ட்லி அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த சென்சர்ஸை வச்சு நீங்கள் டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நீங்கள் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணி லைக் நீங்கள் டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து உங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெஷின்ஸை வந்து லைக் வந்து பீரியடிக்கலாக வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, அப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னா மெஷின்ஸ் போயிடும். லைக் கோடிக்கணக்கான ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அந்த மிஷின்ஸை வாங்கியிருப்பாங்க, இல்லை லைக் லேக்ஸ் அண்ட் ருபீஸ் ஆஃப் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மிஷின்ஸை வாங்கியிருப்பாங்க. ஸோ பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹியூமன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு போல் நீங்கள் வந்து சென்சர்ஸ் நீங்கள் டெப்ளாய் பண்ணீங்க அப்படின்னா அந்த சென்சர்ஸே உங்களுக்கு வந்து எந்த டயத்தில் எப்போ வந்து மிஷின்ஸை வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஷெட்யூல் கொடுத்துரும். ஓகே, பீரியாடிக்கலாக இன்கேஸ் ஃபெயிலியர் அக்கராக போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி சீப் கம்ப்யூட்டிங் பவர் இருக்கிறதுனால நீங்கள் பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸில் வந்து லாஸஸை கம்மி பண்ணலாம். ஓகே, இன்னொன்று வந்து லைக் வந்து ஈவன் ஹெல்த் கேர் எடுத்திங்கன்னா உங்களோட உடம்பை நல்லா பார்த்துக்கலாம். இப்போ ஆப்பிள் வாட்ச் இருக்குது அப்படின்னா லைக் ஆப்பிள் வாட்சே இப்போலாம் வந்து லைக் வந்து ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்குறோம். ஓகே, ஹார்ட் ரேட் மானிட்டரிங்லேருந்து எல்லாமே, பிபி மானிட்டரிங்லேருந்து எல்லாமே பார்த்துக்குறோம். ஆப்பிளோட மெயின் டார்கெட்டே அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து லைக் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஆப்பிள் வாட்ச் அவங்க பண்ணுறதுக்கு வந்து லைக் ஆப்பிள் வாட்ச் இஸ் நாட் மென்ட் ஃபார் டைம் ஆக்சுவலி. ஸோ ஆப்பிள் வாட்ச் இஸ் மென்ட் ஃபார் தி ஹெல்த் கேர். ஓகே, அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி தான். அடுத்து லைக் ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் லைக் கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்கள் ஸ்லீப் எப்படி இதாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டான டயத்தில் உங்களுக்கு அலர்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீப்பாக சென்சஸ் நிறைய வரதுனால இப்போ ஐஓடியோட க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே, இன்னொன்று வந்து லைக் வந்து இதில் வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு டெலிஃபோன் வச்சுருந்தோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெலிஃபோன் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வீட்டில் இருக்க எல்லா டிவைஸும் இப்போ வந்து கனெக்ட் ஆகுது. மொதல் வந்து டிவி வச்சுருந்தோம், அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகுது. பட் இன்றைக்கி இருக்கிறது எல்லா வீட்லேயுமே ஸ்மார்ட் டிவியில் தான் மோஸ்ட்லி இருக்குது ஆக்சுவலாக.
ஓகே, அந்த டிவி எல்லாமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ டிவி ஏற்கனவே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிடுச்சு. லைக் ஃப்ரிட்ஜு இப்போ மோஸ்ட்லி இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லா ஃப்ரிட்ஜும் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சில வீட்டில் இன்னும் கனெக்ட் ஆகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு அப்படின்னா லைக் ஃப்ரிட்ஜும் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிரும். அதுக்கடுத்து லைக் மொபைல் ஃபோன்ஸும் இன்டர்நெட் கனெக்ட் ஆகும். ஸோ ப்ளஸ் சர்விலன்ஸ், வீட்டில் இருக்க சர்விலன்ஸ் கேமராஸ் எல்லாமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகும். ஸோ நிறைய டிவைசஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆக ஆரம்பிக்க என்ன ஆகும் அப்படின்னா அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து லைக் நியர்லி 50 பில்லியன் டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 பில்லியன் டிவைசஸ் வந்து லைக் 2025 வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகி இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி லைக் உங்களோட க்ரோத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் என்னென்ன மார்க்கெட்ஸ்லாம் வந்து என்னென்ன மார்க்கெட்டை வச்சு நீங்கள் வந்து நிறையா ஜென்ரேட் பண்ணலாம், அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணலாம். என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குது. ஸ்மார்ட் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி சென்னையிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ வீடியோ கேமரா பார்க்கலாம். சொல்லலாம் நிறைய ரோட்ஸில் வந்து வீடியோ கேமரா கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் வந்து லைக் இன்டெலிஜென்ட் கேமராஸாக மாற ஆரம்பிக்கும். இன்டெலிஜென்ட் கேமரா அப்படின்றது என்னென்னா லைக் லைசன்ஸ் பிளேட்டை ரெகனைஸ் பண்ணுறது. ஓகே, நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணிங்கனாலே லைக் டிராஃபிக் ரூல்ஸை வந்து நீங்கள் வயலேட் பண்ணிங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் பிளேட்டை கேப்சர் பண்ணி உங்களுக்கு பில் போடுறது. ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன், ஓகே, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன், கிரிமினல் ஐடென்டிஃபிகேஷன், ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து இன்டெலிஜென்ட் கேமராஸாக மாற ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் லைக் டிராஃபிக் மானிட்டரிங், இன்டெலிஜென்ட் டிராஃபிக் மானிட்டரிங், அப்புறம் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி டிடெக்ஷன். ஓகே, மால்ஸில், ரயில்வே ஸ்டேஷனில், ரோட்ஸில் வந்து அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி டிடெக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்ஸ் தான் ஆக்சுவலாக. கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜிபிஎஸில் கனெக்ட் ஆகும், லைக் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகும். ஸ்மார்ட் மீட்டர்ஸ் ஆக்சுவலாக இபி மீட்டர் எல்லாமே லைக் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிரும். ரீட்டைல் ஷாப்ஸ், ஓகே, வியரபிள்ஸ் லைக் ஹெல்த் கேர், பர்சனல் டெக்னாலஜிஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி, மெஷின் டு மெஷின் கம்யூனிகேஷன்ஸ், இது எல்லாமே அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே வந்து மார்க்கெட் தான். ஓகே, ஸோ நியர்லி 50 பில்லியன் டிவைசஸ் இருக்குது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு ஐஓடியில் வந்து ஹியூஜ் மார்ஜினில் இருக்கும். ப்ளஸ் ப்ராடக்ட்டும் வந்து ஹியூஜாக இருக்கும் ஆக்சுவலாக. நிறைய இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஐஓடி பேஸ்டு லைட் பல்பெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி லைக் நீங்கள் பல்பு நீங்கள் இதை மாற்றி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ லைட் இருக்குது, ஐஓடி லைட் இருக்குது, ஐஓடி ஃபேன் இருக்குது. ஓகே, ஸோ ஹோமே வந்து ஸ்மார்ட் ஹோம் தான். இப்போ நிறைய பேர் இப்போ வீடு புதுசாக கட்டுறலாம் ஸ்மார்ட் ஹோம் தான் கட்டுறாங்க. மோஸ்ட்லி மொபைல்லேருந்தே அவங்க ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது எல்லாமே புது மார்க்கெட் ஆக்சுவலாக. ஸோ ஐஓடி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு பூமிங் ஃபீல்டோ அதே மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸும் பூமிங் ஃபீல்டு. ஓகே, ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு ஐஓடி இது ரெண்டுமே வந்து லைக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து நிறைய மார்க்கெட் இருக்குது. ப்ளஸ் வந்து லைக் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் மார்க்கெட் பண்ணலாம். சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து நிம்பிள் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது ஆக்சுவலாக. நிம்பஸ் டெக்னாலஜிஸ் தான் நிம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் சென்டரில். அவங்க ஆக்சுவலாக வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து யூஎஸ் ஆக்சுவலாக. ஓகே, அவங்க வந்து பெட் ட்ராக்கிங் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. கேட்டு லைக் டாகு இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறாங்க, ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே யூஎஸ், பட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே வந்து சென்னை தான். அவங்க க்ளவுடில் டேட்டா வச்சுருக்காங்க. மார்க்கெட்டிங் டீம் மட்டும் யூஎஸில் இருக்குது. ஸோ மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ லைக் ஸோ ட்ராக்கிங் சிஸ்டம், பெட் ட்ராக்கிங் சிஸ்டம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஹியூஜாக இருக்குது. ஸோ வந்து ஐஓடி வந்து லைக் 2025 2024 வந்து ஆல்மோஸ்ட் வந்து பீக்கில் இருக்கும். ஓகே, ஸோ சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் ஒரு ஐஓடி சிஸ்டத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபிம்மர்லேயும் நாலேஜ் வேணும். அதாவது மைக்ரோ கண்ட்ரோல்ஸ்லேயும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அது போக உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ்லேயும் உங்களுக்கு நாலேஜ் தேவைப்படும் ஆக்சுவலாக. ஓகே, அது போக நீங்கள் வெப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லையும் லைக் என்ன டைப் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், HTML லைக் ஏன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா க்ளவுடில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ளவுடில் வந்து நீங்கள் இது பண்ணுறப்ப ஸோ க்ளவுடோட நாலேஜ் தேவைப்படும். ஓகே, அது போக டேட்டா சயின்ஸ் நாலேஜ், ஏஐ அல்கரிதம்ஸ் பண்ணணும்னா ஸோ அதாவது எப்படின்னா சிங்கிள் பர்சனால் அந்த கம்ப்ளீட் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ண முடியாது ஆக்சுவலாக. மல்டிபிள் ரோல் தேவைப்படும் ஆக்சுவலாக. ஃபியூமர் இன்ஜினியர்ஸ் தேவைப்படும். லைக் அவங்க வந்து லைக் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அந்த டிவைஸ் டேட்டா அனுப்புறதுல அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து சி லாங்குவேஜ் இருக்கும், அசம்பிளி லாங்குவேஜில் நீங்கள் கோட் எழுதிக்கலாம். ஃபியூமருக்கு கம்யூனிகேஷன்ஸில் வந்து ப்ரோட்டோகால் ஆக்சுவலாக என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் ப்ளஸ் வந்து லைக் என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் மீடியம் யூஸ் பண்ண போகிறீங்க, RF ZigBee யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒய்ஃபை யூஸ் பண்ண போகிறீங்களா, LoRa யூஸ் பண்ண போகிறீங்களா. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் என்ன டைப் ஆஃப் வயர்ட் நெட்ஒர்க்கா. ஓகே, அது போக வெப் ஐடி வந்து லைக் என்ன டைப் ஆஃப் க்ளவுட் யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து லைக் ஐஓடி மைக்ரோசாஃப்ட் ஐஓடி பண்ணுறீங்களா, அமேசான் வெப்சைட் யூஸ் பண்ண போகிறீங்களா.
அமேசான் வெப் சர்வீஸ்லேயே நிறைய க்ளவுட் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்ஸ் ஐஓடி நீங்கள் க்ளவுடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது நிறைய சர்வீஸ், க்ளவுட் சர்வீஸ் இருக்குது. அமேசான் சேஜ் மேக்கர் இருக்குது, சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் இருக்குது. ஸோ என்ன டைப் ஆஃப், ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ரிசோர்ஸ் தேவைப்படும். மல்டிபிள் எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படும் ஐஓடி சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நோ சிங்கிள் வெண்டர் சொல்யூஷன்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ் ஆக்சுவலாக ஐஓடி இருக்கிற சேலஞ்சஸ். லேக் ஆஃப் கன்சல்டேஷன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இது வரைக்கும் கிளியர் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். கோபி லைக் வெப்சைட் டு கெட் சீப் சென்சர்ஸில் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து robo.in இருக்குது. நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, சிஜே லைக் ஐஓடி பேஸ்ட் திங்ஸ் ஆர் ஈஸி டு ஹேக். எஸ், அதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கண்ட்ரோல்ஸ்லேயே இப்போ மோஸ்ட்லி வந்து கிரிப்டோகிராஃபிக் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் வந்து கிரிப்டோகிராஃபிக் அல்கரிதம்ஸை வந்து நீங்கள் ஹேக் பண்ணுறது கஷ்டம். ஓகே, ஸோ நீங்கள் டேட்டா அனுப்புகிறப்போ வந்து நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி அனுப்பணும், என்கிரிப்ட் பண்ணி டேட்டா அனுப்பணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐஓடி ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் கனெக்ட், அனலைஸ், இன்டெகிரேட் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ கனெக்ட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து வேரியஸ் திங்ஸை வந்து ஒரு பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணுறது, ஐஓடி பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணுறது. வேரியஸ் திங்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சென்சர்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து கனெக்ட் ஆக்சுவலாக. அனலைஸ் அப்படின்றது வந்து நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி லைக் க்ளவுடில் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் அனலிட்டிக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா தேவைப்படும். இந்த இன்டெகிரேட் அப்படின்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா லைக் வேறு ஒரு பிஸ்னஸ் சர்வீசஸோடு நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறது. நான் ப்ரீவியஸாக எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து மில்க் ஸ்டாக் இல்லை அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் சென்ஸ் பண்ணி நீங்கள் கேதர் பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து ஒரு கேமராஸ் இமேஜ் சென்சரோ, ஒரு ஆர்டிஃபிஷியல் இமேஜ் சென்சர், ஆர்டிஃபிஷியல் ஏஐ பேஸ்ட் ஒரு சென்சர், ஒரு சிஎம்எஸ் கேமராவோ ஏதோ தேவைப்படும் ஆக்சுவலாக அந்த மில்க் இல்லை அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து அனலைஸில் வந்து அந்த வீட்டில் அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை மில்க் பாக்கெட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அந்த டேட்டாலாம் கேதர் பண்ணி எடுத்து அதை லேர்ன் பண்ணி ஒரு அல்கரிதம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத வந்து ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்கும், ஒரு அல்கரிதம் கொடுக்கும். ஓகே, இன்டெகிரேட் அப்படின்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இன்டெகிரேட்ன்றது வந்து ஒன்ஸ் அது இல்லை அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சர்வீஸோட கனெக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. லைக் வந்து மை பாஸ்கெட்டோட, லைக் பிக் பாஸ்கெட்டோட, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்போட கனெக்ட் பண்ணி அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த வெண்டர்ஸும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் ஆக்சுவலாக. டிவைஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும். அதுக்கு வந்து வெப் ஹூக்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஒரு டிவைஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்னொரு பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வெப் ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க ஆக்சுவலாக. இந்த வெப் ஹூக் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த வெப் ஹூக் ஏபிஐ யூஸ் பண்ணி அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஒரு நெட்வொர்க் வந்து இன்னொரு நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் அந்த இன்டெகிரேட் ஆப்ஷன். ஸோ கனெக்ட் வந்து வேரியஸ் திங்ஸ் கேன் கனெக்ட் டு த ஐஓடி பிளாட்ஃபார்ம். அது வந்து சென்சர்ஸாக இருக்கலாம், ஓகே, கேமராவாக இருக்கலாம், லைக் டெம்பரேச்சர் சென்சாராக இருக்கலாம், இது எல்லாமே. அனலைஸ் வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஓகே, க்ளவுட் பிளாட்ஃபார்ம் லைக் அதில் வந்து அல்கரிதம்ஸ் இருக்கும். அந்த அல்கரிதம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன இது பண்ணியிருக்கீங்களோ லைக் அதுக்கேற்ற என்ன அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணும். ஓகே, அனலைஸ் பண்ணும். இன்டெகிரேட் வந்து வேறு ஒரு சர்வீஸோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி சர்வீஸோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ கனெக்ட், அனலைஸ் அண்ட் இன்டெகிரேட் இதெல்லாம் ஐஓடியோட ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக. ஆர்கிடெக்சரில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று 3 லேயர் ஆர்கிடெக்சர், இன்னொன்று வந்து 5 லேயர் ஆர்கிடெக்சர். ஓகே, நான் ஃபஸ்ட்டு 3 லேயர் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 5 லேயர் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம். இப்போ 3 லேயர் ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா பெர்செப்ஷன் லேயர் இருக்கும். பெர்செப்ஷன் லேயர் அப்படின்னா விஷன் மாதிரி ஆக்சுவலாக. ஓகே, அதுதான் சென்சிங் ஆக்சுவலாக, சென்சிங் பிளாட்ஃபார்ம். அந்த சென்சிங் பிளாட்ஃபார்ம் என்னென்னா லைக் அந்த சென்சிங் பிளாட்ஃபார்ம் சென்சர்ஸ் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சர்ஸ் இருக்கும். லைக் டெம்பரேச்சர் சென்சராக இருக்கலாம், நிறைய அதுதான் டேட்டா வந்து கேதர் பண்ணும். ஓகே, அது பெர்செப்ஷன் லேயர். செகண்ட் வந்து நெட்வொர்க் லேயர். இந்த நெட்வொர்க் லேயர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த சென்சர் பெர்செப்ஷன் லேயர்லேருந்து எடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ நெட்வொர்க் லேயரில் தான் லைக் வந்து உங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ப்ரோட்டோகால்ஸ் லைக் அது வயர்டு நெட்வொர்க்கா, வயர்லெஸ் நெட்வொர்க்கா, இல்லை ஆர்எஃப் நெட்வொர்க்கா, இல்லை ஜிக்பியா, ஒய்ஃபையா, லோராவா, அது எல்லாமே நெட்வொர்க் லேயர் ஆக்சுவலாக. அப்ளிகேஷன் லேயரில் வந்து அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஓகே, ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கிராஃபு, சார்ட்டு, அனாலிசிஸ் இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டா வச்சு நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பெர்செப்ஷன் லேயரில் வந்து ஆக்சுவலாக வந்து எப்படின்னா இப்போ சைட் பெர்செப்ஷன் லேயர் வந்து
லைக் வெப்சைட்டு அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி அவங்க என்ன டைப் ஆஃப் டிவைஸு என்ன டைப் ஆஃப் எந்த ஊர்லேருந்து வராங்க அவங்க லொக்கேஷன் ஜிபிஎஸ் ஆக்சஸ் பண்ணி அவங்க லொக்கேஷனு ப்ளஸ் அதெல்லாமே எடுக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது வந்து பெர்செப்ஷன் ஆக்சுவலாக. ஸோ நெட்வொர்க் லேயர் வந்து உங்களுக்கு வந்து க்ளவுடுக்கு அனுப்பிடும். ஸோ அப்ளிகேஷன் லேயர் வந்து லைக் நம்ம முன்னாடி பார்க்குற டேஷ்போர்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சிட்டி வைஸாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட்லி எத்தனை வியூவர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம், என்ன பேஜ் என்ன கான்டென்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கலாம், எந்த கான்டென்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கலாம், எந்த இடத்துல பார்க்குறாங்க, எந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணுறாங்க, எந்த இடத்துல வந்து லைக் வெப்பேஜில் வந்து எந்த இடத்துல வந்து லைக் என்ன பிரச்சனைலாம் அவங்க வாங்க மாட்டுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அனலைஸ் பண்ணிட்டு நம்ம மாடிஃபை பண்ணுறதா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி லைக் அப்ளிகேஷன் லேயர் வந்து லைக் எண்ட் டேஷ்போர்ட்ஸ் ஒன்லி கிராஃபு சார்ட்டு இந்த மாதிரி இருக்கும். கிராஃப் சார்ட்டு டேஷ்போர்டு அப்படின்னா வேறு ஒரு டிவைஸோட வேறு ஒரு தேர்ட் பார்ட்டியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, தேர்ட் பார்ட்டி டிவைஸ் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸோட கனெக்ட் பண்ணுறது, லைக் ஸ்விக்கியோட கனெக்ட் பண்ணுறது, ஓகே, பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே அப்ளிகேஷன் லேயர் ஆக்சுவலாக. ஸோ பெர்செப்ஷன் லேயர், நெட்வொர்க் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஓகே, ஸோ 5 லேயரில் வந்து இந்த நெட்வொர்க் லேயரில் வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று டிரான்ஸ்போர்ட் லேயர், ஒன்று ப்ராசஸிங் லேயர். அப்ளிகேஷன் லேயருக்கு மேலே வந்து டாப்பில் வந்து பிஸ்னஸ் லேயர்னு வச்சுருப்பாங்க. ஓகே, பிஸ்னஸ் லேயரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி சார்ட்ஸ் தான். ஓகே, ஒன்லி சார்ட்ஸ் தான், ஒன்லி ப்ராஃபிட்டாக இருக்கா அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இதை பார்க்குறது மட்டும் தான் பிஸ்னஸ் லேயர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் லேயர் வந்து லைக் நமக்கு அவங்க லைக் எஸ்எம்எஸ் அனுப்புறது, மெயில் பண்ணுறது, இமெயில் பண்ணுறது, ப்ளஸ் வந்து லைக் வேறு ஒரு சர்வீஸோட கனெக்ட் பண்ணுறது, அது எல்லாமே அப்ளிகேஷன் லேயரில் வந்துடும். இந்த நெட்வொர்க் லேயர் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக, டிரான்ஸ்போர்ட் லேயர், ப்ராசஸிங் லேயர். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து லைக் அவங்க லோக்கல் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்களா, ப்ளூடூத் யூஸ் பண்ணுறாங்களா, ஒய்ஃபை யூஸ் பண்ணுறாங்களா, NFC யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ராசஸிங் லேயர் வந்து டேட்டா வந்து லோக்கலில் ஸ்டோர், சில இதில் வந்து லோக்கலில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இங்கே ஃபாக் கம்ப்யூட்டிங் வாங்க, ஃபாக் கம்ப்யூட்டிங் என்னென்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். அப்படின்னா ஏஜ் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, ப்ராசஸிங் லேயர் வந்து ஸ்டோர் பண்ணணுமா இல்லை நம்ம ஃபில்டர் பண்ணணுமா, டேட்டா ஃபில்டர் பண்ணணுமா, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இங்கே வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் பண்ணும். அதில் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ளஸ் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில்டர் பண்ணிடும், மீனிங்ஃபுல் இல்லாத இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது ப்ராசஸிங் லேயர். ஸோ தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் உங்களுக்கு அப்ளிகேஷன் லேயருக்கு புஷ் பண்ணும். ஸோ அப்ளிகேஷன் லேயரில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் லேயர் வந்து ஒன்லி ஃபார் கிராஃப்ஸ், சார்ட்ஸ் அந்த மாதிரி ப்ராஃபிட் மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஆர்கிடெக்சர் 3 லேயர் ஆர்கிடெக்சரும் 5 லேயர் ஆர்கிடெக்சரும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லைக் உங்கள் சேட்டுக்காக 3 லேயர் ஆர்கிடெக்சர், 5 லேயர் ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். உங்கள் சேட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு 3 லேயர் ஆர்கிடெக்சரும் 5 லேயர் ஆர்கிடெக்சரும். ஓகே, தேங்க்யூ ஸ்வாதிகா, தேங்க்யூ. தலைவா தேங்க்யூ, ஹரிகிருஷ்ணா தேங்க்யூ, அண்ட் ராகுல் வீரா தேங்க்யூ, தீபிகா தேவ் தேங்க்யூ, MJ தமிழ் தேங்க்யூ. ஓகே, கோகுல் தேங்க்யூ, குரு பிரகாஷ் தேங்க்யூ, மஞ்சுநாத் தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஃபாக் கம்ப்யூட்டிங். ஓகே, ஸோ கம்ப்யூட்டிங்கில் வந்து லைக் வந்து ஒன்ஸ் வந்து லைக் இந்த லேயரில் அப்ளிகேஷன் லேயரில், ஸோ அப்ளிகேஷன் லேயரில் வந்து லைக் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது, எட்ஜ் கம்ப்யூட்டிங் இருக்குது. ஓகே, க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு பார்த்தலாம், எட்ஜ் கம்ப்யூட்டிங்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு சர்வர் வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து லைக் வந்து வேறு ஒரு இடத்துல நடக்கும். ஓகே, ஏஜ் கம்ப்யூட்டிங்கிறது வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து எங்கே டேட்டா ஜென்ரேட் ஆகுதோ அங்கே நடக்கும். ஓகே, அது வந்து மைக்ரோ கண்ட்ரோல்லே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க, அந்த மைக்ரோ கண்ட்ரோல் சென்சஸை நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேட்டா வந்து நீங்கள் லோக்கல்லே ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எட்ஜ் கம்ப்யூட்டிங் இல்லைனா ஃபாக் கம்ப்யூட்டிங். ஓகே, எட்ஜ் கம்ப்யூட்டிங் இல்லைனா ஃபாக் கம்ப்யூட்டிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் வந்து ஒரு டிராஃபிக் லைட் இருக்குது. ஓகே, ஸோ டிராஃபிக் லைட் இருக்கப்போ வந்து லைக் டிராஃபிக் லைட்டில் வந்து திடீர்னு ஆம்புலன்ஸ் வர்றப்போ அந்த ஆம்புலன்ஸை அனுப்பலாமா வேணாமான்றதை வந்து ஒரு க்ளவுடுக்கு கனெக்ட் பண்ணி அது வெயிட் பண்ணுறதுக்காக விட லோக்கல்லே அந்த டெசிஷன் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, லோக்கலில் இருக்க மைக்ரோ கண்ட்ரோலரே வந்து அந்த டெசிஷன் எடுத்து அந்த ஆம்புலன்ஸுக்கு அந்த லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணிடணும். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு அது ஸ்டேட்டஸ் வேணும்னா நம்ம க்ளவுடுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுடில் அது வந்து க்ளவுடில் ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணி வரணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங் இல்லைனா ஃபாக் கம்ப்யூட்டிங். ஓகே, கம்ப்யூட்டேஷன் வந்து எங்கே டேட்டா ஜென்ரேட் ஆகுதோ அங்கேயே வந்து கம்ப்யூட்டேஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு நீங்கள் வந்து க்ளவுடுக்கு அனுப்பலாம். ஸோ க்ளவுடுன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வரில் வந்து ஸ்கேலபிலிட்டி இருக்கும். ஸ்கேலபிலிட்டி அப்படின்றது என்னென்னா லைக் வந்து நீங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 GB ரேம் சிஸ்டம் வேணும். ஓகே, உங்கள் சிஸ்டம் ஒரு க்ளவுட் சர்வீசஸ் வந்து எப்படின்னா லைக் அவங்க வந்து கம்ப்யூட்டேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
அவங்க எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா லைக் வந்து லைக் இப்போ நீங்கள் உங்கள் யூசர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 4 GB ரேம் சிஸ்டம் ப்ளஸ் வந்து ரேம் வந்து ஒரு 4 GB ரேம் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 40 GB கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கே யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த 4 GB வந்து 8 GB மாறிக்கிறோம் ப்ளஸ் அந்த காம்படிஷன் அந்த டேட்டா ஸ்டோரேஜும் 40 GB வந்து ஒரு 200 GB மாறிக்கிறோம். ஸோ உங்கள் டேட்டா யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி சர்வர் க்ளவுடே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேலபிலிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்களோ 16 GB பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்க நிறைய யூசர்ஸ் வராங்க அப்படின்னா 16 GB ரேமுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கு மட்டும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் கம்மியான விசிட்டர்ஸ் இருக்காங்க கம்மியான டேட்டா தான் வருது அப்படின்னா நீங்கள் கம்மியாக பே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டேட்டா அதிகமாக வருது அப்படின்னா டேட்டாவை நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் சர்வர் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நீங்கள் சர்வர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா லைக் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து நிறைய டேட்டா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு லைக் நிறைய யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வந்து நீங்கள் வந்து ஹார்ட்வேர் ரிசோர்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். திருப்பி வந்து நீங்கள் ரேமை மாற்றணும், ஜிபியை மாற்றணும். இது அப்படி தேவையில்லை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சர்வர் லைக் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது வந்து லைக் க்ளவுடில் வந்து அவங்க வந்து லைக் நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். அந்த டேட்டா சென்டர்ஸில் வந்து அவங்க வந்து சர்வர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த சர்வரை வந்து நீங்கள் வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ரெண்ட் எடுத்து லைக் பே பெர் யூஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகே, கம்மியான டேட்டானா கம்மியான ப்ரைஸு, அதிக டேட்டானா அதிகமான ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளவுடில் ஒரு ரிமோட்டில் ஒரு காம்படிஷனை வச்சு அந்த காம்படிஷன் நீங்கள் பண்ணுறது வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் சர்வர் டெடிகேட்டட் சர்வர் நீங்களே வச்சு பண்ணலாம். ஆக்சுவலாக பண்ணிங்கன்னா பட் அந்த மாதிரி டெடிகேட்டட் சர்வர் வச்சு பண்ணுறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா லைக் திடீர்னு விசிட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஷின்ஸை நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். க்ளவுடில் அந்த பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ அதுவே ஸ்கேலபிலிட்டி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆகிக்கிறோம். பட் டெடிகேட்டட் மிஷின்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு பெர்செப்ஷன் லேயர் லைக் தீனா லைக் பெர்செப்ஷன் லேயரை பற்றி நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. மோகன்காந்த் லைக் ESP தேட்டர் காமிச்சு ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ணலாம், ரெகக்னிஷன் கிடையாது. ஃபேஸ் டிடெக்ஷன் வேறு, ஃபேஸ் ரெகக்னிஷன் வேறு. ஓகே, மோகன்காந்த். ஓகே, ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் தேங்க்யூ. லைக் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கிளியரன்ஸ்னால் கிளியர் டைப் பண்ணுங்க, லைக் ரிப்பீட் டைப் பண்ணுங்க. ஓகே, உங்கள் சாட்க்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிமல் தேங்க்யூ. ஓகே, ஓகே, ஸோ IoT டாக்ஸானமி பார்த்துடலாம். லைக் பெர்செப்ஷன் லேயர் இருக்குது, ப்ரீ ப்ராசஸிங் இருக்குது, கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, மிடில்வேர் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, பெர்செப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைக் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சென்சர்ஸ்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் பெர்செப்ஷன். ஓகே, வேரியஸ் அது என்னென்ன டைப் ஆஃப் சென்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் என்விரான்மெண்டல் சென்சர்ஸாக இருக்கலாம், மெடிக்கல் சென்சர்ஸாக இருக்கலாம், நியூரல் சென்சர்ஸாக இருக்கலாம், லைக் மொபைல் சென்சர்ஸ் லைக் மேக்னட்டோமீட்டர், லொகேஷன் சென்சர், மூவ்மெண்ட் சென்சர், கேமரா, மைக்ரோஃபோன், லைட் சென்சர். ஓகே, இது எல்லாமே பெர்செப்ஷன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து ப்ரீ ப்ராசஸிங்கில் வந்து லைக் டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணி லைக் க்ளவுடுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி லைக் இன்கேஸ் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து லோக்கல்லே க்ளவுடுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அது லோக்கல்லே ஃபில்டர் பண்ணிடும், டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணிடும். அந்த மாதிரி கேட்வேஸ் இருக்கும், IoT கேட்வேஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேண்டிய டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு லைக் வேண்டிய டேட்டாவை மட்டும் உங்களுக்கு வந்து க்ளவுடுக்கு அனுப்போம். ஆக்சுவலாக க்ளவுட் டேட்டா சென்டருக்கு அனுப்போம். ஓகே, ஸோ அது வந்து ப்ரீ ப்ராசஸிங் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஏன்னா எவ்வளோ டிவைஸ் உங்களுக்கு இந்த கேட்வே வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா லைக் வந்து நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் டிவைசஸ் என்ன தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் சிட்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மார்ட் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா லைக் 50,000 சென்சர்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய கேட்வேஸ் இருக்கும். அந்த கேட்வேஸ் வந்து லைக் வந்து சென்சர்ஸை ஆட் பண்ண ஸ்கேலபிலிட்டியாக இருக்கணும். ஆக்சுவலாக என்ன தான் மல்டிபிள் டிவைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஸ்டில் லேட்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணணும். லைக் வந்து ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும், லைக் ஸ்லோவாகிடக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து ரிலேபிளாகவும் இருக்கணும். லைக் வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸை லைக் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அனுப்பணும். ஓகே, ஸோ அந்த ஸ்டெப் வந்து ப்ரீ ப்ராசஸிங். ஸோ அதை வந்து லைக் மோஸ்ட்லி வந்து இந்த கேட்வேஸ் ஸ்மார்ட் கேட்வேஸ் எல்லாமே பண்ணும் ஆக்சுவலாக. ஓகே, ரியல் டைம் அனாலிசிஸ், ஃபில்டரிங் அண்ட் லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ பெர்செப்ஷன்றது ஒன்றும் இல்லை, லைக் கலெக்டிங் டேட்டா யூசிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சென்சர்ஸ். ஓகே, சென்சர்ஸில் இந்த டைப் ஆஃப் சென்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரீ ப்ராசஸிங்கில் வந்து லைக் வந்து ஃபில்டர் பண்ணி சம்மரைஸ் பண்ணி லைக் டேட்டா வந்து க்ளவுடுக்கு அனுப்புறது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து கம்யூனிகேஷன் வந்து வேரியஸ் ப்ரோட்டோகால்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வேரியஸ் ப்ரோட்டோகால்ஸ் லைக் வந்து நீங்கள் வயர்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம், இல்லை வயர்லெஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். வயர்லெஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணிங்கன்னா வயர்லெஸ்லேயும் உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது ஆக்சுவலாக. GSM நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம், ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம், ZigBee யூஸ் பண்ணலாம், வைஃபை யூஸ் பண்ணலாம், லைக் பேண்டை பொறுத்து. ஓகே, அது போக உங்களுக்கு வந்து லைக்
கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, லைக் MQTT ப்ரோட்டோகால், TCP/IP இருக்குது, UDP ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ எதில் அனுப்புனாலுமே எண்ட் யூசருக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக. அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்து அந்த அந்த ரோலை ப்ளே பண்ணும். கம்யூனிகேஷன் வந்து லைக் என்ன டைப் ஆஃப் சென்சர்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்காக இருந்தாலுமே அதை மேட்ச் பண்ணிவிட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மிடில் வேர்க்கு அனுப்புறது. ஓகே, மிடில் வேர்க்கு அனுப்புறது அந்த கம்யூனிகேஷனோட வேலை ஆக்சுவலாக, கம்யூனிகேஷன் பிளாக்கோட வேலை. இந்த மிடில் வேர் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, மிடில் வேர் வந்து லைக் அப்ஸ்ட்ராக்ஷன், லைக் அது என்ன டைப் ஆஃப் டெம்பரேச்சர் சென்சர், என்ன டைப் ஆஃப் மாடல், அது என்ன டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க, அது எதுவுமே தேவை கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பேக்கெட்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த பேக்கெட்ஸில் வந்து அப்ளிகேஷன் லேயருக்கு என்னென்ன தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நோட்லேருந்து இந்த இடத்துல வந்து இந்த டெம்பரேச்சர் வருது அப்படின்னா அந்த வெறும் ஸ்கிரிப்ட் தான் வரும், லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு வந்து வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு அனுப்பும். ஸோ இன்கேஸ் வந்து டிவைஸ் வந்து சில சமயம் டிவைஸ் வந்து நோட் வந்து ஆஃபில் இருக்கும். ஓகே, அது ரீகனெக்ட் பண்ணுறப்ப அந்த மெசேஜ் அதுக்கான இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வைக்கணும். ஸ்கேலபிலிட்டி, எவ்வளோ டிவைஸ் கனெக்ட் பண்ணாலுமே அது வந்து ஸ்கேலபிளாக இருக்கணும். பிக் டேட்டா, ஓகே, செக்யூரிட்டி, லைக் வந்து டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறது. ஸோ இது எல்லாமே மிடில் வேரோட வேலை. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து அப்ளிகேஷன் லேயர் வந்து லைக் நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, லைக் அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை சப்ளை செயின் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸா, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், இல்லை ஸ்மார்ட் என்விரான்மெண்ட்டாக, ஹோம் ஆட்டோமேஷனா, இதெல்லாமே அப்ளிகேஷன் லேயரில். அது வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை பொறுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து பெர்செப்ஷன், ப்ரீ ப்ராசஸிங், கம்யூனிகேஷன், ஓகே, அப்புறம் மிடில் வேர், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் டாக்ஸானமி. ஸோ உங்களுக்கு டாக்ஸானமி உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். லைக் ஓகே, ஸோ நியூரல் சென்சர் லைக் மஞ்சுநாத் கோபால், லைக் நியூரல் சென்சர் வந்து EEG சென்சர் நியூரல் சென்சர் தான் ஆக்சுவலாக. ஓகே, EEG சென்சர்ஸ்லாம் நியூரல் சென்சர்ஸ் ஆக்சுவலாக. அதை வச்சு என்ன ஸ்லீப் மானிட்டர் பண்ணலாம், ப்ளஸ் அட்டென்ஷன் ஃபோக்கஸ் இதெல்லாமே பண்ணலாம். ஓகே, அட்டென்ஷன் ஃபோக்கஸு ப்ளஸ் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி, எபிலெப்சி டிடெக்ஷனு, இதெல்லாமே நியூரல் சென்சர்ஸ் வச்சு பண்ணலாம். ஓகே, ஸோ IoT ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி வந்து ஒய்டாக யூஸ் பண்ணுறது லினக்ஸ், விண்டோஸ் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் FreeRTOS, எம்பெடரை பொறுத்த வரைக்கும் FreeRTOS வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க IoT ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டடி ஆக்சுவலாக இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் யூலேருந்து எடுத்தது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எம்பெட் OS, டைனி OS, ஸோ மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறது நீங்கள் RTOS நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் FreeRTOS நீங்கள் படிக்கலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் லினக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதான் ஒய்ட்லி யூஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், IoT ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன் IoT. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைக் வந்து உங்களுக்கு வந்து ஹியூமன்ஸ் திங்க் பண்ணுற மாதிரி, லைக் வந்து இப்போ வந்து ஹியூமன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஹியூமன்ஸ் வந்து என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, லைக் வந்து பேசலாம், ஹியூமன்ஸ் நல்லா பேச முடியும். ஓகே, ஸ்பீச் ரெக்கக்னிஷனு, அப்புறம் ஹியூமன்ஸ் நல்லா பார்த்து அதை வந்து அப்சர்வ் பண்ணி லைக் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, கம்ப்யூட்டர் விஷனு, கம்ப்யூட்டேஷன், ஸ்பீச் ரெகக்னிஷன், அப்புறம் நேச்சுரல் ஹியூமன்ஸ் வந்து லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் IoTனால கம்பைன் பண்ணுறதுனால ஒரு ஹியூமன் டச் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ டேட்டா வந்து நீங்கள் ப்ரிடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு டேட்டா வந்து அதாவது ஒரு வெதர் டேட்டாவை நீங்கள் மானிட்டர் பண்ணி அந்த லைக் அந்த மழை வருமா, மழை வராதா, ப்ளஸ் வந்து லைக் அக்ரிகல்ச்சருக்கு வந்து இந்த சாயிலுக்கு வந்து இந்த மாய்ச்சருக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹியூமன் மாதிரி அதுவும் டெசிஷன் எடுக்கும். ஓகே, அந்த டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டியை வந்து நீங்கள் மிஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் IoT கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, லைக் கம்ப்யூட்டர் விஷன்னாலும் சரி, ப்ளஸ் வந்து லைக் கம்ப்யூட்டர் விஷன் அப்ளிகேஷன்ஸு, ஸோ ஒரு ஹியூமன் டச் வந்து நீங்கள் வந்து உங்கள் மிஷின்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் IoT. ஸோ க்ளவுடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் க்ளவுடில் வந்து திங்ஸ் ஸ்பீக் அப்படின்னு ஒரு க்ளவுட் இருக்குது. அது வந்து மேத்தோக்ஸ்ன்றது ஒரு கம்பெனி ஆக்சுவலாக. ஓகே, அவங்க மேட்லாப்னு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட க்ளவுட் அது. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மேட்லாபோட அல்கரிதம்ஸ் எல்லாமே இதில் ஃபிட் ஆகும். மெஷின் லேர்னிங் அல்கரிதம்ஸ், டீப் லேர்னிங் அல்கரிதம்ஸ் எல்லாமே ஃபிட் ஆகும். அதாவது எப்படின்னா, லைக் வந்து ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷத்தில் வந்து லைக் வந்து நீங்கள் வந்து அந்த என்டையர் சிஸ்டத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே,
மோஸ்ட்லி வந்து லைக் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிமுலேஷன் டூல்ஸாக மட்டும் தான் மேட்லாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து கம்பெனிஸ் வந்து ரியல் டைம்க்கே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நிறைய கம்பெனிஸ் மேட்லாப் கம்பெனிஸ் வந்து மேட்லாப் வந்து ரியல் டைம்க்கே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அனலிசிஸ்க்கு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் டீப் பண்ணி, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்டேட் பண்ணி டூல்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களோட கோடை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு ப்ராசஸில் டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேட்லாப் கோடை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து அவங்க கோடர்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஜிபியு கோடர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க அல்கரிதம் ஏஐ அல்கரிதம்ஸ் சரி, அது வந்து என்விடியா ஜெட்சன் ஆனாலும் சரி, ராஸ்பெரி பை அடினோவில் வந்து அவங்க கோடை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து க்ளவுட் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த க்ளவுடில் வந்து நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து மற்ற நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். லைக் எஸ்எம்எஸ் அனுப்புறது, ப்ளஸ் இமெயில் பண்ணுறது, அந்த மாதிரி நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ திங்க்ஸ்பீக்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம், க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம ஒரு டெமோ அதில் பார்க்கலாம். 2 டெமோ இருக்குது அதில். நம்ம 3 டெமோ இருக்குது. மெஷின் லேர்னிங் டெமோவும் இருக்குது. ஸோ நம்ம இதை திங்க்ஸ்பீக் பார்க்கலாம். அடுத்து வந்து அமேசான் வெப் சர்வீஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஐஓடி, ஏடபிள்யூஎஸ் ஐஓடி. ஸோ ஏடபிள்யூஎஸ் ஐஓடி வந்து பார்த்திங்கன்னா லைக் அமேசானோட ஐஓடி இது. அதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சர்வீசஸ் அவங்களுக்கு சர்வீசஸ் இருக்குது. லைக் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் இருக்குது, லேம்டா சர்வீஸ் இருக்குது, லைக் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இருக்குது, அமேசான் சேஜ் மேக்கர் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான் சேஜ் மேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா லைக் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்களோட சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐஓடி டிவைஸ்ன்றது ஒரு பல்பாக இருக்கலாம், இல்லை ஒரு மைக்ரோ கண்ட்ரோலராக இருக்கலாம். ஸோ ஏடபிள்யூஎஸ் ஐஓடியோட கனெக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் மற்ற சர்வீஸ் அமேசான் வெப் சர்வீஸோட ஏடபிள்யூஎஸ் சர்வீஸோட நீங்கள் சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம ஏடபிள்யூஎஸ் ஐஓடி நம்ம போகிறோம் அப்படின்னா, லைக் வந்து இப்போ ஒரு ஸ்மார்ட் சிட்டிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 சென்சர் நீங்கள் 1,00,000 சென்சர் நீங்கள் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேண்ட்வித் வேணும். ஆக்சுவலாக ஸ்கேலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அமேசான் வெப் சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டி இருக்கும். லைக் 50,000 சென்சரை நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சர்வரை வந்து உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி இதாகிக்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஸ்கேலபிலிட்டி கிடைக்கும். இன்னொன்று வந்து மல்டிலேயர் செக்யூரிட்டி, நல்லா கிரிப்டோ டேட்டா வந்து என்கிரிப்டாக இருக்கும், ஹேக் பண்ணுறது கஷ்டம். இன்னொன்று நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் வந்து அவங்களே வச்சுருக்காங்க, ஏபிஐ வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏபிஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பேப்பர் யூஸ் மாடலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சுப்பீரியர் ஏஐ இன்டெகிரேஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் ப்ராட் அண்ட் டீப், லைக் எல்லா ஆர்கிடெக்சர்லையும் லைக் ப்ராட் அண்ட் டீப் ஆர்கிடெக்சர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க ஒவ்வொன்றிலையும். ஸோ இதெல்லாம் ஏடபிள்யூஎஸ் எதுக்காக நீங்கள் ஏடபிள்யூஎஸ் ஐஓடி சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசன் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து மைக்ரோசாஃப்ட் ஐஓடி அஸ்யூர் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இதில் அதே மாதிரி தான் லைக் எஸ்கியூஎல் டேட்டாபேஸு, டிவைஸ் கனெக்டிவிட்டினா லைக் ஈவென்ட் ஹப், சர்வீஸ் ஹப், அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அனாலிட்டிக்ஸுக்கு மெஷின் லேர்னிங், ஸ்ட்ரீம் அனாலிட்டிக்ஸ், ஹச்டிஎஸ் இன்சைட்டு, இதெல்லாமே ஆப் சர்வீஸ், பவர் பிஐ, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், நோட்டிஃபிகேஷன் ஆப்ஸ், மொபைல் சர்வீஸ், இதெல்லாம் பிஸ்னஸ் டாக் சர்வீசஸ், இதெல்லாமே அவங்களோட சர்வீஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம கவர் பண்ண போகிறது வந்து அமேசான் வெப் சர்வீஸ். நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் இல்லை, பட் அந்த 30 days மாஸ்டர் கிளாஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே, அமேசான் வெப் சர்வீஸும் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூரும். பட் நம்ம இந்த 10 days வந்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் வந்து ஒரு நாள் கவர் பண்ண போகிறோம். நம்ம கம்ப்யூட்டேஷன் க்ளவுட் வந்து அது லைக் ஒரு பேர்ட் ரெகக்னேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, கம்ப்யூட்டேஷன் அப்ளிகேஷன்ஸ் அது மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் கவர் பண்ண போகிறோம். ஏடபிள்யூஎஸ் நம்ம இந்த இதில் கிடையாது ஆக்சுவலாக. நம்ம ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம இதில் கவர் பண்ணலாம். ஸோ 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 நம்ம இன்றைக்கி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைக் இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஓடி கவர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் ஆஃப் ஐஓடி கவர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் லைக் 3 layer ஆர்கிடெக்சர் என்ன, 5 layer ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்றத கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து லைக் ஐஓடி டாக்ஸானமி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஐஓடியில் க்ளவுட் 3 டைப் ஆஃப் க்ளவுடு, நம்ம திங்க்ஸ்பீக் க்ளவுடு, அமேசான் வெப் சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்ம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் டெட்னு வந்துட்டோம். ஸோ ஓகே, ஓன் ஐஓடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. மஞ்சுநாத் நீங்கள் ஓன் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திருப்பி லைக் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு லைக் 4-in-1 ஆஃபர் இருக்குது ஆக்சுவலாக. லைக் 4 கோர்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஓகே, $999 லைக் எம்பெடட் சிஸ்டம் டிசைன், அது வந்து 30 day ப்ரோக்ராம் ஆக்சுவலாக. அதில் வந்து லைக் 5 ஆர்கிடெக்சர் ஆக்சுவலாக, 8051 ஆர்கிடெக்சர் 5 days, அப்புறம் வந்து பிக் ஆர்கிடெக்சர் ஒரு 5 days, ARM7 ஆர்கிடெக்சர் ஒரு 5 days, LPC 4088 ஆர்கிடெக்சர், NodeMCU ஆர்கிடெக்சர், எல்லாமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து லைக் $999. அதுக்கப்புறம் ஐஓடி மாஸ்டர் கிளாஸ் வந்து லைக் ஐஓடி தியரி 5 days, திங்க்ஸ்பீக் 5 days, அஸ்யூர் பிளாட்ஃபார்ம் 5 days, AWS 10 days, ப்ராஜெக்ட் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் 5 days ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுவும் $999 ஆக்சுவலாக. அப்புறம் எம்பெடட் சி ப்ரோக்ராமிங் பேசிக் எம்பெடட் சி ப்ரோக்ராமிங் $999. அப்புறம் எம்பெடட் டிரைவர் டெவலப்மெண்ட். ஓகே, எம்பெடட் டிரைவர் டெவலப்மெண்ட் $999. ஸோ இந்த 4 கோர்ஸுமே வந்து $999 ஆஃபர் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த இது வந்து லைக் 3 days இருக்கும் ஆஃபர், வந்து 3 days இருக்கும். லைக் இன்றைக்கும் நாளைக்கு ப்ளஸ் இந்த தமிழ் சீரீஸுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு மொத்தம் 5 கோர்ஸ் கிடைக்கும். ஓகே,
அது போக வந்து லைக் வந்து நமக்கு வந்து லைக் ஹேக்கத்தான் செஷன் இருக்குது லைக் ஹப்பில். ஸோ ஹப்பில் வந்து இந்த 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 டைம் ஹேக்கத்தானில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு FPGA போர்டு வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது பட் இங்கிலீஷில் தான் இருக்கும், ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க மற்ற. ஸோ அந்த செஷன்ஸ், அந்த ஹப்பில் இருக்க செஷன்ஸ் எல்லாமே வந்து லைக் வந்து மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே, ஸோ hub.warriorsway.in போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் டேப் இருக்கும் இங்கே ஆக்சுவலாக. ஓகே, இந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டிங்கன்னா ஈவெண்ட்ஸ் டேப் இருக்கும். ஸோ September 24 வந்து ஹவு டு டிசைன் FPGA போர்ட். இது வந்து Cadence and Allegro தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைக் ESP32 நம்ம பண்ண மாதிரி தான், லைக் NodeMC பண்ண மாதிரி. பட் FPGA போர்ட் டிசைன் பண்ணுறது எப்படி அப்படின்றது, லைக் எப்படி வந்து ஒரு FPGAவோட ஸ்கிமேட்டிக்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, லைக் FPGAவில் என்னென்ன இருக்கும். இது ஏன்னா நம்ம ஆக்சுவலாக இது வந்து லைக் ஏற்கனவே FPGA போர்ட்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், அதோட மினிச்சர் வெர்ஷன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, லைக் நான் ப்ராடக்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டீபிள் FPGA போர்ட்ஸில் லைக் இது ஒரு Spartan 3 FPGA ஸ்டார்டர் கிட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த போர்டை வந்து லைக் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம அந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து லைக் இன்டர்ன்ஷிப் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு இதுக்கு நீங்கள் ஆக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஜூம் லிங்க் இருக்கும். இது வந்து பார்ட் 1 ஆக்சுவலாக. பார்ட் 2 நான் இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ 3 hour செஷன் இது ஆக்சுவலாக. ஓகே, பட் இதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து லைக் PCB டிசைன் கோர்ஸ் வந்து லைக் நீங்கள் முதல்ல கோத்ரூ பண்ணியிருக்கணும், ஏன்னா அப்போ தான் புரியும், இல்லைன்னா புரியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ₹999 வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து லைக் 120 days ஆஃப் லேர்னிங் கிடைக்கும். ஸோ நீங்களே உங்கள் PCBயில் 2 layer போர்டை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். PCB டிசைன் கோர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அதில். ஓகே, லைஃப் டைம் கம்யூனிட்டி ஆக்சஸ், மைண்ட் செட், லைக் லிங்க்டின் மாஸ்டரி, ரெஸ்யூம் எப்படி எழுதுறது, சாஃப்ட் ஸ்கில்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஆண்டர்பிரனர்ஸ் கோச்சிங்கு, அது போக இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டு. ஓகே, ஹேக்கத்தான்ஸ் ஆன் எவ்ரி சாட்டர்டே அண்ட் ஃபோரம் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நமக்கு இதில் இருக்கும்னு நினைக்கிறேன், அட்டெண்டன்ஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 second இருக்கு, நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து அவங்க சேட்டில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் இருங்க, லைக் நான் செக் பண்ணுறேன், அட்டெண்டன்ஸ் லிங்க்கை செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து லைக் வந்து இன்ட்ரோடக்ஷன், ட்ரெண்ட்ஸ், சேலஞ்சஸ் அண்ட் IoT ஆர்கிடெக்சர் கவர் பண்ணியிருக்கோம், IoT டாக்ஸானமி கவர் பண்ணியிருக்கோம், ரோல் ஆஃப் AI இன் IoT, அப்புறம் வாட் இஸ் ThinkSpeak, வாட் இஸ் AWS IoT, வாட் இஸ் IoT Azure. ஓகே, ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்து நீங்கள் அந்த டவுட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் சேட்டில் போடுங்க, நான் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து லைக் வந்து அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் வந்து லைக் வந்து ஒரு 15 minutes தான் லைவில் இருக்கும், அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃப் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் அட்டெண்டன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைவ் கிளாஸில் வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். லைவ் கிளாஸ் இல்லாமல் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் அட்டெண்டன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஆக்சுவலாக, முடியாது ஆக்சுவலாக. எப்பயுமே சேம் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, சேம் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். மோகன்காந்த், கேன் வி யூஸ் நார்மல் ESP32 கேம்? நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் டிடெக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், ESP32 ஃபேஸ் டிடெக்ஷன், ESP32 கேம் யூஸ் பண்ணலாம். Swatika, thank you, and Kadravan, okay, thank you. Manigan Swan, thank you. So thank you so much. Priyadarshini, thank you. Okay, Deena, thank you. Okay, NK, thank you. So thank you so much. So நம்ம நாளைக்கு செஷன் பார்க்கலாம். Thank you so much for your time. See you in the next session tomorrow. Until then, bye bye, take care.